Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. வரப்பி பிரேக்கிங் கூட வந்திருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம். நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்கிறீங்க? வாழ்த்துக்கள். இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. மக்களுடைய பிரச்சனை போராடுறதுக்கு இன்னும் வலுவான ஆட்கள் தேவைப்படுது. எங்களுக்கு அச்சம் கிடையாது, ஆனா அவர் வரனால கூடுதல் பலம் கூட இருக்கலாம். ஒருவேளை மேபி அவரும் இதுக்காகவே குரல் கொடுத்தாரு அப்படின்னா சேர்ந்து குரல் கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. அதனால வாக்கெல்லாம் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற பயம் கிடையாது, அச்சம் கிடையாது. அப்படி சின்ன பையன் வீட்டிலலாம் நீங்கள் போய் என்னையே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு மீது சோதனைன்னு சொல்லிட்டு இறுதியில் வந்து என்னைய டீமுக்கு தான் பெரிய சோதனையாக முடியும். புதிய தலைமுறையினர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியுடைய ஃபாத்திமா பர்ஹானா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வரப்பி பிரேக்கிங் கூட வந்திருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்குது? வாழ்த்துக்கள். அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே பதிவு செஞ்ச மாதிரி இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. மக்களுடைய பிரச்சனை போராடுறதுக்கு இன்னும் வலுவான ஆட்கள் தேவைப்படுது. அப்படி சகோதரர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் களத்தில் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்தை வந்து மக்கள் நலனுக்காக செலவு பண்ணுறாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. அதை நாங்களும் வரவேற்கிறோம். அதற்கப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கொள்கைகள் கொண்டு வந்து வைக்கிறாரு, என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் எங்களுடைய வினை எல்லாமே இருக்கும். அவருடைய அரசியல் பற்றி 2 கேள்விகள் இருக்கு. நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் இடைப்பட்ட 2 கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வருது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி பாதிக்கும் அப்படின்னு ஒன்று, இல்லை அப்படின்னா கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னு ஒன்று. இரண்டாவது கேள்விக்கு வந்து எங்களுக்கான பதில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு தான் வரோம். எந்த கட்சி நம்ம கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோட வந்து கேள்வி கேட்டாலும் இல்லை வந்து பேசினாலுமே கூட நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்க கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் வந்து ஒவ்வொரு மேடைகளும் சொல்லி வரோம். அது இல்லாமல் எங்கள்கிட்ட ஆட்சி வரைவு அப்படிங்கிறதுல ஒரு 360 பக்கங்களில் நாங்கள் என்னென்ன செயல் திட்டம் வச்சுருக்கோம், எங்களுடைய சுயாட்சி கனவு எப்படி இருக்கும், எங்களுக்கான இலக்கு என்னது, தமிழீழம் அமைப்பது எங்களுடைய கனவு அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய கொள்கைகள் இல்லையா. அதே மாதிரி இந்த கொள்கையை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இது எல்லாத்துக்கும் ஒத்து போகிற ஒரு நபர் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு விருப்பப்பட்டா மோஸ்ட் வெல்கம். எல்லாருக்கும் அதே மாதிரியான ஒரு ரிசப்ஷன் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியில் கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் தமிழர்கள் மட்டும் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் பல தேசிய இனங்களை வந்து ஒன்றிணைக்கணும், அதை ஒன்றிணைத்து நம்மளுக்கான இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த இந்திய தேசியம் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு. இந்த எல்லா கோட்பாடுகளுக்கும் ஒத்துழைத்து யார் நம்ம கூட வந்து சேர்ந்து பயணிக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு வரவேற்பு தான். அதனால எங்க தலைமையை ஒத்துக்கிட்டு எங்க தலைமையை ஏற்று வரீங்க அப்படின்னா வரவேற்கத்தக்கது. அதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யாரோடையும் நாங்க கூட்டணி போகிறதுக்கான அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியோடையும் இந்த மாநில பிராந்திய கட்சிகளோடும் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அஃப்கோர்ஸ் விஜய் வந்து புதிதாக வந்தாலும் அவர் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோவை இல்லை அவர் என்ன மாதிரியான செயல் திட்டத்தை அவர் என்ன மாதிரியான இலக்கை நோக்கி வராரு அப்படிங்கிறதுல இன்னும் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் அது பேரே வச்சிருக்காரு இல்லையா, தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் பேசுறது நாத்தாக்கா அதே பேர்ல வச்சிருக்காரு, திராவிடம்னு கூட வைக்கல. இல்ல பெயர்னாலேயே எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆகுறதா அப்படிங்கிறதுலாம் நம்மளால கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்றத நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி அவர் அரசியல்ல கிடையாது, இப்பதான் அவர் வந்து முதல் முறையா வராரு. அவர் என்ன மாதிரியான மனநிலையில இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக ஆராய்ந்துட்டு ஆய்வு செய்த பின்னதான் நம்ம எந்த வினையாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே பதிவு செஞ்சுட்டேன். முன்னாடி என்ன கேள்வி நம்ம கேட்டோம்? வாக்கு வங்கி நாம் தமிழருக்கு பாதிக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்குது, உளப்பூர்வமாக மக்கள் பிரச்சனையை பேசுது. இன்னைக்கு மக்களும் இந்த மண்ணும் எப்படி வந்து கொள்ளையடிக்கப்படுறார்கள், எப்படி வந்து கார்ப்பரேட் சுரண்டல் அதிகரித்து வருது இந்த நாட்டில், எப்படி தமிழர்கள் தொடர்ச்சியாக உரிமைகள் மறுக்கப்பட்டு வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறத முன்வைத்து மக்களுக்காக உளப்பூர்வமாக களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சியும் என்னுடைய தாய்மாமன் செந்தமிழன் சீமான் அவர்களும். பல மேடைகளில் தாய்மாமன் சீமான் அவர்களே சொல்லியிருப்பாங்க, வாக்கை பற்றி எனக்கு அவசியம் இல்லை, நீ சரியான தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்திருங்க அப்படின்னு மக்களுக்கான ஒரு அரசியல் விழிப்புணர்வை தான் தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அப்படி அந்த பாதையில நாங்க ஒரு பெரும் வெற்றியை கண்டிருக்கிறோம், இல்ல தொடர்ச்சியாக ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நாங்க கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தேர்தலுக்கு வந்தோம். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 தேர்தல்களை தொடர்ச்சியா சந்திச்சிட்டோம். 3 தேர்தல்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேல் நோக்கி பயணித்துட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து
எங்களுக்குன்னு ஒரு கன்சாலிடேட்டான ஒரு சாலிடான ஒரு க்ரௌட் இருக்கு, மக்கள் இருக்காங்க. அவர்கள் தமிழ் தேசியத்தின் மீது தீரா ஆர்வமும் பற்றும் ஒரு நலனும் விரும்பி மக்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த கொள்கையில எங்களுக்கு பிணக்கு கிடையாது, எங்களுக்கு வந்து எந்த சறுக்கலும் கிடையாது. அதுல உறுதியா இருக்க மக்கள் தான் எங்களை பின்தொடர்றாங்க அப்படிங்கறதுனால எங்களுக்கு அச்சம் கிடையாது. கூடுதலா எங்களுக்கு வந்து உழைப்பு தேவை அப்படிங்கறத நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவர் வரனால கூடுதல் பலம் கூட இருக்கலாம் ஒருவேளை. மேபி அவரும் இதுக்காகவே குரல் கொடுத்தாரு அப்படின்னா சேர்ந்து குரல் கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. அதனால வாக்கெல்லாம் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற பயம் கிடையாது, அச்சம் கிடையாது. கிடையாது அப்படிங்கிறத கடந்த ஈரோடு தேர்தலும் ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு ஒட்டுமொத்த தமிழகமே எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து அன்னைக்கு வந்து போய் அங்க தேர்தல் களத்தில் நின்னது நம்மளுக்கு தெரியும். அவ்வளவு கோடி பணம் புரண்டது நம்மளுக்கு தெரியும். 400 கோடி கிட்டத்தட்ட புரண்டது நமக்கு தெரியும். வாக்கு அரசியல், அடையாள அரசியல் அப்படின்னு விளம்பர அரசியல்னு எல்லா யுக்திகளும் கையாண்டது எல்லா அரசியல் கட்சிகளும். இருந்தாலும் கடந்த தேர்தலில் என்ன வாக்குகள் வாங்கியிருந்தோமோ அதே வாக்குகளை வந்து சமரசமின்றி அதே தூய உள்ளத்தோட எந்த காசும் கொடுக்காம மக்கள் கிட்ட மக்களுடைய பிரச்சனையை மட்டும் பேசி அவர்களுக்கான விழிப்புணர்வை மட்டும் தந்து அந்த வாக்குகளை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டோம் அப்படின்னா எங்களுக்கான உண்மையான வாக்காளர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். கூடுதலாக வரக்கூடிய இளைஞர் பட்டாலும் ஒரு புரிதலோடு யாரு உண்மையான தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையோடு, ஒரு தெளிந்த பார்வையோடு வராங்க அப்படிங்கிறதுல ஒரு 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 உண்மையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் எனக்கு இருக்குன்னு தான் பார்க்கணும். இளைஞர் பட்டாளம் சொன்னதுனால நான் கேட்கிறேன். வெல்லும் சனநாயக மாநாடு நடந்தது. அங்க பெரும்பான்மையானோர் இளைஞர்களா இருந்தாங்க. திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு கருத்துக்குமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அவருடைய அந்த முழக்கத்திலே தெரிஞ்சது மாநாடு மகத்தான வெற்றி அப்படின்னு சொன்னாரு. ஒரு சீட்டு கூட காலியா இல்லாம இருந்தது. ஆனா திமுக, அதிமுக அந்த மாநாட்டுல கூட ஏகப்பட்ட அந்த இருக்கைகள் காலியா இருந்ததை நம்ம பார்த்தோம். விஜய் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களா மாறுவாங்க, கட்சியுடைய தொண்டர்களா மாறுவாங்க. இளைஞர் பட்டாளம் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவும் இளைஞரணி மாநாடு தான் நடத்துனாங்க. இளைஞர்கள் அங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையும் அவர்களும் இளைஞர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இளைஞர்களை நோக்கி எல்லாருமே போறாங்க. இளைஞர்களுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. நாம் தமிழருக்கும் சமரசம் இல்லாம இருக்கிற இளைஞர்கள் அப்படி இருப்பாங்க, வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மற்ற கட்சிகளுக்கும் இளைஞர்கள் படை எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுவதே வந்து சரியானது அல்ல அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தோம், நம்மளும் கண்கூடா பார்த்தோம். அங்க வந்து கூட்டத்தை எப்படி பல ஊடகங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். பெரிய, அதாவது திமுக அதிமுக கட்சி கூட்டங்களுக்கு காசு கொடுத்து குவார்டர் கொடுத்து இப்படி எல்லாம் வர வச்சு அவங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சாலும் சீட்டு வந்து காலியா தான் இருக்கும் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடுகள்ல. அப்படி இருக்கும்போது ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது அப்படின்னா அப்கோர்ஸ் அவங்க கூட்டணி கட்சியிலும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்க இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க, வர சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லா இளைஞர்களோட நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை ஒப்பிடுவது வந்து சரியா இருக்காது. ஏன்னா தன்னெழுச்சியாக வரக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம் இங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். வெறும் ஒரு தாள் சுவரொட்டி தான் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் போடப்படுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடோ பொதுக்கூட்டமோ அப்படியெல்லாம் வந்து அறிவிக்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு இந்த தலைப்பின் கீழே இந்த ஊர்ல நாங்க வந்து சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து பேசுறாரு அப்படின்னா தன்னெழுச்சியாக ஒரு இளைஞர் பட்டாளம் வருது. இளைஞர்கள் மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைல இருந்து முதியவர்கள் வரைக்கும் வராங்க. அது வந்து பேச்சின் ஈர்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால வராங்க. இன்னைக்கு வந்து அதாவது எதன் விளைவாக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதும் இங்க அவசியமா இருக்கு. ஒரு நம்மளுடைய மொத்த இனமும் வந்து கொன்று குவிக்கப்பட்டு அந்த அநீதியை பொறுத்து கொள்ள முடியாம ஒரு பேரெழுச்சியாக உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த சாராம்சம் இருக்குல்ல, அந்த எசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து டைல்யூட் ஆகல கட்சியில. அது இன்னும் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மேடைகளும் சாதி மத உணர்ச்சியை கலந்து நாம் தமிழராக ஒன்றிணையணும் அப்படின்னு இந்த கருத்தியலை முன்வைத்து ஒவ்வொரு உதாரணங்களையும் ஒரு லெக்சரர் போல ஒரு ப்ரொஃபஸர் போல சொல்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு வர இளைஞர்களும் மற்ற கட்சிகளுக்கு போற இளைஞர்களும் ஒண்ணுன்னு நம்ம ஒப்பிடவே முடியாது. உங்களுக்கு தெரியும் இளைஞரணி மாநாட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரியும். பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்களுடைய மேடையில இளைஞர்கள், அதாவது அவங்களுடைய தலைவர் பேசும்போதே சீட்டு கட்டி இங்க விளையாண்டுட்டு இருந்தது நம்மளுக்கு தெரியும். மேடைகள்ல சினிமா பாடல்கள் போட்டு ஒழிச்சு அங்க பெண்களை வந்து அரைகுறை ஆடையோட ஆட வச்சதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படி அங்க வர கூட்டத்தையும் இங்க வர கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தி காமிச்சிட்டாலுமே கூட திமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இன்ன வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் அவர் காமிச்சாலும் அவருக்கு இந்நாள் வரைக்கும் 2 சீட்டை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. பெருசா அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா பொது எதிரி பாஜக, அப்போ அவங்கள அழிச்சிட்டு நம்ம இங்க இருக்கிறது பங்காளி சண்டை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் அவர் இருக்கிறதா
பார்க்கப்படுது. அந்த பொது எதிரி பாஜகவை ம். அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக எவ்வளவு ஆழமாக எவ்வளவு தீவிரமாக எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, ஐயா தமிழ்நாட்டுல ஐயா திருமாவளவன் அவர்களே அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை காமிச்சிருக்காரே தவிர்த்து அவங்க கூட்டத்துல இருக்க ஆட்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அவங்களுடைய உரிமைக்காக எத்தனை இடங்கள்ல சமரசமற்று ஆணித்தரமாக அவர் நின்றிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பல இடங்கள்ல அவர் ஏன் கடந்து முடிஞ்ச இந்த பேரிடர்ல கூட நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளவு தாமதமாக களத்துல நின்று அவர் செயல்பட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான நீதியை ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உரிமைகளும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரசம் அடைகிறதா நமக்கு தெரியும். ஏன் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய என்ஐஏ பிரச்சனையை கூட நம்ம எடுத்துக்கலாம். இவர்கள் வலியுறுத்திட்டு தானே இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற என்ஐஏ பிரச்சனை கூட எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு விஷயத்த கூட்டணி கட்சியில இருந்த திமுகவும் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதானே அதை வாய்மூடி மௌனித்து இதை இன்னைக்கு அமல்படுத்தி வச்சிருக்காங்க. நடுவுல சட்ட திருத்தம் பண்ணது அமித்ஷா அவர்கள். வன்மையா அவருக்கு வந்த உடனே ஓய்சி அவர்கள் பாராளுமன்றத்துல கேட்டது என்ன, ஏன் இதை கொண்டு வரீங்க, இது கொண்டு வந்தா இஸ்லாமியர்களுக்கு பெரிய பாதிப்பு என்ஐஏ சொட்ட வரும்போதே சொன்னாங்க. அதுக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னன்னா, ஆமா இஸ்லாமியர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் அவங்க சொல்லும் போது இவர்களெல்லாம் சேர்ந்துதானே அதை வர வச்சாங்க. என்ஐஏங்கிற இந்த ஒரு வரைமுறையற்ற ஒரு ஒரு எந்த ஒரு கட்டற்ற ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அது அமைச்சரனோட மகன், அதாவது சிஎம் உடைய மகனாக இருந்தாலும் கூட கைது பண்ணிட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க அது நம்மளுடைய உரிமை தானே. நீங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமையை ரொம்ப ஈஸியா வித்துட்டீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதுவும் ஆட்சி அதிகாரத்திலும் இருந்த போதே. அப்ப நீங்க எல்லாம் இருந்தீங்க, இன்ன வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதற்கு எடுத்திருக்கீங்க, ஸ்ட்ராங்கா அதுக்கான எதிர்வினை என்ன ஆட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்படி பல விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதனால அந்த இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதையும் எதிர்பார்க்காம காசோ பணமோ பிரியாணியோ இல்ல மதுவோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம தன்னெழுச்சியாக நாம் தமிழராக ஒன்று கூடணும், சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கிற இந்த புரிதலோடு ஒரு மாற்று அரசியல் சிந்தனையை உள்வாங்கி இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நலனோடு அடுத்த தலைமுறை சிறந்து வாழ வேண்டும் என்ற உன்னத கனவோடு இளைய சமுதாயம் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற இந்த எழுச்சியோடு எங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னத்தியர்கள் புரட்சியாளர் பகத்சிங்காக இருக்கட்டும் இல்ல தேசிய தலைவராக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற முன்னோர்களை நாங்கள் முன்னத்தியர்களாக கொண்டு அவர்களை ரோல் மாடலா எடுத்து உள்வாங்கி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இந்த இளைஞர் பட்டாளத்தை நாங்க உருவாக்கியிருக்கோம். அதனால மற்ற கட்சிகளோடு ஒப்பிடுவது என்பது அபத்தமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படின்னு சொன்னதுனால கேட்கிறேன். பாரதிதாசன் தமிழர் தான் திராவிடர், திராவிடர்னா தமிழர், தமிழ்நாடு மீட்கிறது அப்படின்றது திராவிட நாடு மீட்கிறது, திராவிட நாடு மீட்கிறது தமிழ்நாடு மீட்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப நாம் தமிழர் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் திராவிடம்னா என்ன, இல்லாத ஒண்ணு ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உண்மையான ஒரு தேடல் இருக்கதான் செய்யுது. இன்ன வரைக்கும் திராவிடம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற தன்மை இருந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க திராவிடம்ங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா, ஐயா பாரதிதாசன் அவர்கள் நீங்க குறிப்பிட்டீங்க. ஐயா பெரியார் அவர்களே திருவள்ளுவருடைய திருக்குறளை எழுதினதை பார்த்துட்டு யாரோட எனக்கு ஞாபகம் வரல அவரோட பேரு, அவர் எழுதின அந்த பொழிப்புரையை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு, இது ஒரு ஆரிய குப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதற்கு பின்னாடி அவர் அந்த கருத்தை மாத்திட்டார். அந்த பிழையை மாத்தி திருத்திட்டு திருக்குறளை நம்மளுடைய வேதமா நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய மறையா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு கருத்தை தவறா பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்துல வருந்தி அந்த பிழையை ஒத்துக்கிட்டு அதை திருத்திக்கிட்ட வரலாறுகளும் இருக்கு. நம்மளுடைய முன்னவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இளம்பூரனார் கூட சொல்லியிருக்காரு, நும் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்றால் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அதை நம்ம இன்னும் அவர் வெரிஃபை பண்ணி பார்த்துருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல நம்மளுடைய பார்வை. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் முதல் கேள்வியை கேட்கணும்னு நினைச்சது, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய வீடுகளில் என்ஐஏ சோதனை 2022 மே மாதத்துல அந்த சேலம் ஓமலூர்ல ஒரு துப்பாக்கி கொண்டு போய் பிடிபடுது. அது தொடர்பாக தான் இன்னைக்கு இந்த விசாரணைகள்லாம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி,
தேர்தல் ஆணையத்தால். அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் முறையாக காவல்துறை கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் பண்ணுறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் வந்து என்ன பேசிட போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி என்ஐஏவை தாண்டி இங்கே தமிழ்நாட்டு அரசுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, காவல்துறை இருக்குது, சிபிஐ இருக்குது, ரா இருக்குது, ஐபி இருக்குது, இவ்வளவும் இருக்குது. இவங்க எல்லாம் கண்காணிக்க முடியாததா என்ஐஏ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நாங்கள் என்னமோ ஒரு தேசிய விரோதிகள் அளவுக்கு எங்களை வந்து கட்டமைக்கிறதுக்காக ஒரு நிறுவப்படுற ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். இன்னும் என்ன அப்படின்னா, இது வந்து அமித்ஷா அவர்கள் சட்டத்திட்டம் கொண்டு வரும்போதே அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மிகப்பெரிய உறுத்தல் யாருக்காக இருக்கும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அப்படின்னு அவர் அன்னைக்கே பதிவு செய்கிறாரு. நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, தென்னகம் விஷ்ணு அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர் ஒருவர், மாணவர் பாஸ்டர்ல இருக்கக்கூடிய நபர். அப்படி சின்ன பையன் வீட்டிலலாம் நீங்கள் போய் என்ஐஏ பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு மீது சோதனைன்னு சொல்லிட்டு இறுதியில் வந்து என்ஐஏ டீமுக்கு தான் பெரிய சோதனையாக முடியும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை இருக்குது. ஏன் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது. கொளத்தூரில் கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு செய்தி தொடர்பாளர் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி பண்ணிட்டு போகும்போது இறுதியாக அவங்க என்ன ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா, சந்தேகிக்கும் அளவுக்கு இவங்க வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும். எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் இத்தனை பேர் விசாரிச்சுட்டு கிராமங்கள்லாம் விசாரிச்சுட்டு எல்லாரையும் விசாரிச்சுட்டு எதுக்கு, ஏன் இவ்வளோ அலம்பல், என்னை கேளு, எனக்கு ஒரு அழைப்பானை விடு, நான் என்னை தாண்டி என் கட்சி பிள்ளைங்கள்கிட்ட ஒண்ணு இருக்க போறது இல்ல, அவங்க எனக்கு தெரியாம எதுவும் பண்ணவும் போறது இல்ல, அதனால எனக்கு நேரம் ஒரு அழைப்பானையை விடுத்து என்கிட்டயே கேளு, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் எங்களோட பார்வை. இல்ல என்கிட்டயே நீங்க கேட்கலாம். நாங்க குறிப்பா நாங்க எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் மேடையில பேசக்கூடிய ஆட்கள். சும்மா மேடையில பேசுற ஆட்களை தான் இன்னைக்கும் நீங்க சுத்தி வந்து ஒரு 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 அச்சுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்ப கட்டமைப்பை கொண்டு வந்து உருவாக்கியிருக்கீங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாகவே ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சிருந்த தமிழீழ விடுதலை ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் மேல கருப்பு சட்டங்களை ஏவியது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான். அன்னைக்கு ஒரு பார்வை இருந்தது, இன்னும் இது தமிழ் தேசியம் வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பின்பு இன்னைக்கு 10 ஆண்டுகள் கடந்துருச்சு, 13 ஆண்டுகள் நெருங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த முகிழ்ந்து வரும் தமிழ் தேசியம் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகத்தான் ஒன்றிய அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை என்ஐஏ மூலியமாக நிரூபிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, என்ஐஏ முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் வீரியமா நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து யதார்த்தமான சூழலாக இருக்கு. நாம் தமிழர் கட்சி எதற்கும் அச்சப்பட போகக்கூடியவர்கள் அல்ல அப்படிங்கிறத இன்னும் கூடுதலா சொல்ல போனா, உண்மையான தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத என்ஐஏ வந்து நிரூபிட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுது. இந்த தேர்தலையும் தனித்து போட்டி அப்படின்னு சொல்றீங்க. பெண் வாக்காளர்கள் அதிகம் ஆகியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 50:50 அப்படின்னு கொடுக்குது. இதுக்கு முன்னாடியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வாக்காளர்கள் அங்கீகரிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வளர்ந்துருக்கீங்க, அது ஓகே. ஆனா ஒரு இடத்துல ஒரு பதவி, கவுன்சிலர், எம்எல்ஏ அந்த மாதிரி ஓகே, இன்னும் வின் பண்ணலையே அப்படின்னு கேக்குறீங்க. எல்லாரும் கேட்குற அதே கேள்விதான். அதாவது இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங். முதல்ல அதை நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி நாங்கள் வந்து சமரசமற்ற களத்தில் நிற்கிறோம், எந்த இடத்துலையும் தோய்வு பெறலை. இன்னொன்று வந்து இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியாவில் இந்த 33% விழுக்காடு பெண்களுக்கு என்பதே இன்ன வரைக்கும் அது என்ன சொல்றது, அந்த மசோதாவே வேணும்னா பில்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை நடைமுறையில கொண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் அவங்களுக்கு எடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க மனசு வச்சாங்கன்னா உளப்பூர்வமாக சம வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்போ பெண்ணியம் ஆர் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இந்த தேசிய கட்சிகளோ பிராந்திய கட்சிகளோ பேசுகிறது வெறும் வாயளவில் இருக்குது, வெறும் சொல்லளவுல இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை உடைத்து இன்னைக்கு இந்த இந்த ஐ திங்க் யூ கேன் டேக் இட் இன் என்டையர் ஆசியாவிலேயே ஒரு பிராந்திய கட்சியா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம வாய்ப்பு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கிறதே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்படி இருக்கும் போது பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம் ஒன்று. இரண்டாவது, எல்லா லோக்கல் பாடி, எல்லா எம்பி எம்எல்ஏ சீட்ஸும் டிக்கெட்ஸும் வந்து பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது கூடுதலான
வரவேற்பையும் ஊடகங்கள் தட்டி கொடுக்க வேண்டிய வேலையும் நான் வந்து பார்க்கிறேன். அதை தாண்டி நீங்க வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னா முயற்சி செய்வோம். இன்னைக்கு வந்து எந்த மேனிப்புலேஷனும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் நடக்குதா? எந்த தேர்தலாவது அப்படி நடக்குதா? இல்லையே. இவிஎம்ல பயங்கரமான ஒரு லேடி வந்து கதறி இருக்கு. நாங்க இத்தனை 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து பிஜேபி வந்து அல்லது மோடி அவர்கள் வந்து குஜராத்ல வந்து வின் பண்றாங்க அப்படின்னா குஜராத்ல ரொம்ப சீரா இருக்கு, எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இன்னும் கல்வியில அவங்க சிறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னும் ஏழைகளே இல்லாம குஜராத் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? குஜராத் அரசியல் களம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எங்க இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் களம் குஜராத்ல இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா ஒரு பெண் அவங்களோட குமுறலை பதிவு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு வேணா நான் அந்த காணொலி அனுப்புறேன். அவங்க என்ன குமுறல் சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற மேனிபுலேஷன் பாலிடிக்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு சாமானிய பெண் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இங்க இவிஎம் பேலட்ஸ்ல நடக்கக்கூடிய முறைகேடுகள் இருக்குல்ல, அது வந்து கட்டுக்கடங்காத முறைகேடா மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அப்படிதான் அணுகுறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இது இன்னைக்கு நேத்து வகுத்த திட்டம் கிடையாது. பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு 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 ஜாயிண்ட் ஒரு இதுதான் இல்லையா, ஒரு பாடி தான் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 100 ஆண்டு திட்டம். எப்படியாவது இந்த ஆட்டை வந்து இந்த 3% வந்து ஆள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து ஒரு கார்பரேட் காரங்க கையில வந்து கொண்டு போகணும். குரோனிக் கேபிட்டலிசம் இப்ப எல்லாரும் பரவலாக பயன்படுத்துற வார்த்தை தான் இன்னைக்கு வந்து உண்மையாக இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு தனிநபருடைய வளர்ச்சிக்கும் ஒரு தனிநபருடைய என்ன சொல்றது, ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவருங்கிற இந்த பிலாசபி இருக்குல்ல, இதைத்தான் ஊக்குவிச்சுட்டு வருது. இந்த கார்பரேட் சுரண்டல் என்பது தொடர்ச்சியாக இருக்குது. நீங்க பொதுவா பிஜேபி இறக்கணும்னு சொல்றீங்க. ஆனா எதுக்கெல்லாம் பிஜேபி இறக்கணுங்கிற ஒரு பார்வை வேணும்ல, ஒரு தெளிவான பார்வை வேணும்ல. இந்த கார்பரேட் சுரண்டலை தடுக்க வேண்டும், இந்த மதவாத சக்தியை வந்து ஒழிக்க வேண்டும், இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸை அழிக்கணும், எல்லா தரப்புக்கும் சமமான ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த பார்வை இருக்குல்ல, இதெல்லாமே வந்து நாங்க முன்வைத்துதான் நம்மளுடைய அரசியல் களத்துல இருக்கோம். இவிஎம் வந்து தவறாக உபயோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எத்தனையோ தடவை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து உங்களுக்கு அந்த மிஷினை கொடுத்துடுறோம், நீங்க வந்து அதை தவறு இருக்குன்னு வந்து நிரூபிச்சு காட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, தவறு இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் வந்து கேள்விப்பட்டது இல்ல, ஒரு செய்தித்தாளில் கூட வாசிச்சதுன்னு நான் சொல்லலாம். ஒரு என்ஜினியர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவரு கொண்டு போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அதை அவங்களை வந்து ஹேக் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இவிஎம் பேலட் மிஷின்ல ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பின்னாடி வச்சு அதான் என்னால பண்ண முடியும்னு அவர் வந்து உறுதியா சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அந்த பேலட்ல வந்து அந்த சீட் இருக்குல்ல, அது கட்டாயி அங்க உழுறது இன்னொரு பேலட்ல நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த பேலட்ல இருக்க சீட்டை நம்ம எண்றது இல்லையே, இங்க இருக்கிற இந்த மிஷின்ல தான் நீங்க எண்றீங்க. அப்ப அந்த மெஷின் என்பது ஈஸியா மேனிபுலேட் பண்ணக்கூடியது அப்படிங்கறத ஒரு இன்ஜினியர் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு, என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்க சும்மா ஒரு ஊடகங்கள்லாம் ஒரு பிம்பத்தை கொண்டு வரலாம், இல்ல அதை பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படின்லாம். ஏன் இதை இன்வென்ட் பண்ண இந்த பேலட் மிஷினை இன்வென்ட் பண்ண சைனாவும் அமெரிக்காவும் இன்னைக்கு அதை பயன்படுத்தலையே? காரணம் அதுல வந்து ஈஸியா ஹேக் பண்ணலாம், டெக்னாலஜி வச்சு அவங்க உபயோகிச்ச இயந்திரங்களை ஈஸியா ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம நாட்டுல பண்ணதானே இவிஎம், இந்த மேக் இன் இந்தியாவா? சரி, ஓகே. அதனால இது வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, இதுவரை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பண்ணி காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய என்ன சொல்ற சர்வதேச நாடுகள் பண்ண மிஷினே ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய நாட்டுல பண்ண மிஷினை ஹேக் பண்ண முடியாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வந்து இலவசமா கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, முன்னாடி பாஜக எதிர்ப்பு, பின்னாடி வரவேற்பு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போய் போலரைஸ் பண்றீங்க. அப்படி அதாவது வாக்குகள் செதறும் அப்படிங்கிற ஒரு பிம்ப கட்டுமானத்தை நீங்க உருவாக்குறீங்க. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.